ஹலோ வெல்கம் பேக் டு கேமிங். நான் தான் உங்கள் ஜிசி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் பார்ட் 3. இந்த பார்ட்டில் வந்து நான் கண்டிப்பாக அக்ரிகல்ச்சர் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி ஃபார்மிங் தான் கைஸ் பார்க்க போகிறோம், அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொண்டு பார்க்கணும். ஆலில் போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு நான் ஆல்ரெடி தேவையான திங்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா வாட்டர், இது டர்ட் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னு கேட்பீங்க. எல்லாமும் ஒரு காரணமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவோம். முதல்ல இதில் ஊற்றிட்டு இதில் ஊற்றணும் கைஸ். அதுக்கப்புறம் முதல்ல தண்ணி தான் கைஸ் நிறைய தேவை. நமக்கு நிறைய தண்ணி தேவை, அதுதான் எடுக்க முடியும். நான் பக்கத்துலேயே ஒரு அன்லிமிட்டட் வாட்டர் ஸ்டோர்ஸ் பக்கத்துலேயே வச்சுருக்கேன், எதுக்கும் தேவைப்படும்னு. கைஸ் ஒரு இதுக்கு ஊற்றியாச்சு. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஊற்றணும் கைஸ். மேலே மட்டும் ஆக்சுவலி ஊற்றினாலே போதும் தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஊற்றிட்டு இதை கீழே மட்டும் ஊற்றினாலே போதுங்க, மேலே தேவையில்லை. ஏன்னா இப்போ ஆமாம், கீழே மட்டுமே போதும் கைஸ். ஏன்னா மேலே நான் இப்போ மூடிடுவேன். இருங்க நான் காட்டுறேன் நான் என்ன பண்ண போகிறேன்னு. இங்கே இருக்க தண்ணி எடுத்து கீழே ஊற்றிட்டு மேலே இருக்க தண்ணி எடுத்துட்டு அந்த பக்கம் இருக்க உள்ளே ஊற்றணும் கைஸ். பார்த்தீங்கன்னா கீழே ஊற்றிட்டோம்னா இப்போ இந்த டாட்டை வச்சு மூடிடணும். இது அப்புறம் இதெல்லாம் மூடிடணும் கைஸ். இங்கே தண்ணியை ஊற்றல நானும். இருங்க கைஸ், நான் போய் இதை போய் தண்ணி எடுத்துகிட்டு ஊற்றிடுவோம். எதுக்கும் இந்த பக்கெட்லேயே பிடிச்சி வச்சுப்போம், தேவைப்படும். அங்கே இந்த ஃபார்ம் பண்ணணும்ல, அதுக்கு தேவைப்படும். ஊற்றியாச்சா? இப்போ இதையும் மூடிடணும். இருங்க கைஸ், நான் இதை ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அதுக்கப்புறம் இந்த ஹோ இருக்குல்ல, ஹோ தானே இது, அயன் ஹோவை வச்சு ஃபுல்லாகத்தையும் நான் வந்து இந்த இடத்தையே மாற்றிட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஓரளவுக்கு நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அந்த தண்ணியை தான் கைஸ் அதை அப்சர்வ் பண்ண மாட்டேங்குது. நானும் ரொம்ப நேரமாக அது பார்த்துட்டே இருக்கேன், அதை அப்சர்வே பண்ண மாட்டேங்குது. அப்புறம் கடைசியாக ஒரு வேலையாக முடிச்சுட்டேன் எல்லாத்தையும். பார்த்தீங்கன்னா முதல்ல இதை வச்சுட்டு போயிடும் கைஸ். இங்கே இதுதான் முக்கியம், நமக்கு வீட் தான் நிறைய தேவைப்படும். ஜம்ப் பண்ணாலே போச்சு கைஸ், படைப்படி ஆயிடுது, மண் வேஸ்ட் ஆயிடுது. பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நிறைய சீடு வச்சுருக்கேன், பத்தாட்டி திருப்பி நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன். எங்கடா எடுத்துகிட்டு வருவேன், க்ரியேட்டிவாலாம் கேட்காதீங்க, க்ரியேட்டிவ்லாம் இல்லை, நமக்கு கதவும் இருக்குது. நான் சீட்ஸ் வர மாதிரியே எல்லாத்தையும் வச்சுருக்கேன். அதோடு இருக்குன்னா வில்லேஜ் கைஸ், இந்த சீட்ஸே பாதி வில்லேஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். நிறைய இன்னும் இருக்குது கைஸ், அங்கே தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். ஓ சொன்ன மாதிரி சீட் பத்தலை. அப்போ நம்ம போய் எடுத்துகிட்டு வர்றதுக்கு முன்னாடி இங்கே இதை வச்சுட்டு போயிடுவோம் கைஸ். இதுவே பம்கினா இது ஓகே.
பம்கின்லாம் அந்த சைடு வச்சுக்கோங்க கைஸ். இங்கே வச்சா தான் கரெக்டாக இருக்கும். சும்மா அந்த பக்கம் அங்கிட்ட வச்சுக்கோங்க கைஸ். இங்கே கேரட் வைப்போம். கேரட்டு, பொட்டேட்டோ, அடுத்து என்னது கைஸ் இருக்குது, அது இது பீட்ரூட். அடுத்து பொட்டேட்டோ. இதுக்கப்புறம் அந்த பக்கம் போகணும் கைஸ். பம்கினையும் இது என்னது மெலனும் வைக்கணும் கைஸ். இது கொஞ்சம் பார்த்து தான் வைக்கணும், ஏன்னா அது வளராது திடீர்னுட்டு. இங்கே ஒரு பம்கின், இங்கே பம்கின், அங்கே ஒரு மெலன். ஒரு இது கேப் போட்டு வைக்கணும் கைஸ். இங்கே மெலன், பம்கின், மெலன். இங்கே வச்சா வருமான்னு தெரியல. இங்கே வைக்கோங்க கைஸ். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இது எதுக்கு சும்மா இருக்குன்னு தெரியல, ஆனால் அங்கே எதுவும் வைக்க வேணாம் கைஸ். இங்கே வைப்போம். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அவ்வளோதான் கைஸ். இதில் எப்படி வருதுன்னு தெரியல, வந்தால் நல்லது. ஓகே கைஸ், இங்கே சென்டராக ஒன்று வைக்கணும். பம்கின் வைப்போம் கைஸ் அங்கே. அவ்வளோதான் கைஸ், பம்கின் வச்சாச்சு. இன்னும் ஒரு இடத்துல பம்கின் வைக்கலாம்னா இங்கே வைப்போம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், கிட்டத்தட்ட ஃபார்மிங் முடிஞ்சு. இது எப்படியும் வரதுக்கும் 2-3 நாள் ஆயிரும். பம்கின் வர ரொம்ப நாள் ஆகும் கைஸ், சீக்கிரம்லாம் அது வராது. கிட்டத்தட்ட ரொம்ப நாள் டைம் எடுக்கும். வீட் தான் சீக்கிரம் இந்த இப்பயே பாருங்களேன், பாதி வளர்ந்துருச்சு, பாதிக்கிட்ட வளர்ந்துருச்சு இப்போயே. நமக்கு அடுத்த பாட்டில் வந்து நான் உங்களுக்கு ஒரு போஸ்ட் மாதிரி போகிறேன், இது வளர்ந்த பிறகு எப்படி இருக்குன்னு. அப்புறம் இந்த இடத்துல நான் மைனிங் போட்டேன் கைஸ். கீழே ஆக்சுவலி இது அயன் இருக்குது, இந்த மைனிங் போட்ட அயன் இருக்குது, அதனால் அப்படியே மைனிங் இந்த இடத்துல நல்லா இருக்கே இந்த இடம் அப்படின்னு போட்டிருக்கேன். இங்கே 2 ட்ரீ இருக்குது, ட்ரீ வச்சுட்டேன், சாப்ளிங் வச்சு வளர்ந்துருச்சு. இது அனிமல்ஸ் கைஸ். அடுத்த பாட்டில் நாங்கள் அனிமல் ஃபார்மிங் தான் யூஸ் பண்ண போகிறோம். இருக்கிற எல்லா அனிமலையும் பிடிச்சிட்டு வந்து அதை அதுக்குள்ளே விட்டு அதுக்கு ஃபீட் பண்ணுவோம். அதனால தான் ஃபீட் பண்ணுறதுக்கு நிறைய சீட்ஸ் தேவை, வீட்டு கேரட். அதனால தான் நான் முன்னாடி இந்த ஃபார்மிங் பண்ணேன். ஆக்சுவலி அதான் மைண்ட் கிராஃப்டோட ப்ரொசீஜரே அதான். ட்ரேடரை பிடிச்சிட்டு வரணும் கைஸ். ட்ரேடர் பிடிச்சிட்டு வந்து மேலே கொண்டு போய் விடணும் அவனை. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சு. இது எப்படி இருக்குன்றதை மட்டும் சொல்லுங்கள் கைஸ். சும்மா ட்ரை பண்ணி ஒரு சோள காட்டு பொம்மை மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில் எல்லாம் நல்லா இருக்குன்னு போடுங்க. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா முடிஞ்சு எல்லாம். நான் ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நான் இதோட கேம் பிளேயை முடிச்சுக்கிறேன். அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம அனிமல் ஃபார்மிங் தான் போட போகிறோம். அதனால அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கூட வைக்கணும், ஆலில் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பை கைஸ், பாய்.